ஐயா வணக்கம். நான் டாக்டர் மோகனசுந்தரம், முன்னாள் முதல்வர், சென்னை மருத்துவக் கல்லூரி. நான் ஒரு ஃபார்மகாலஜி ப்ரொஃபஸர் கூட. இப்போ முக்கியமான ஹாட் டாபிக் இப்போ ஆன் டேட் விஷசாராயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி சில விஞ்ஞான குறிப்புகள்லாம் இங்கே சொல்லலாம் என்று இருக்கிறேன். இப்போ நம்மலாம் பொதுவாக டாஸ்மார்க்கு போய் சாப்பிட்றோம். பீரு, ரம்மு, ஜின்னு, விஸ்கெல்லாம். அதில் பார்த்தீங்கன்னா 5% 50% வரைக்கும் ஆல்கஹால்லாம் இருக்கும். அதில் இருக்கிறது ஈத்தைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் தான் இருக்கும். அந்த ஈத்தைல் ஆல்கஹால் நம்ம பாடியில் போனோடனே நம்ம லிவரில் ஒரு என்சைம் இருக்குது, ஆல்கஹால் டிஹைட்ரஜனேஸ் சொல்லிட்டு. அது அசிட்டிக் ஆசிட், அசிடால்டிகைடுன்னு மாற்றி இந்த ஆல்டிகைடு தண்ணியில் கரைஞ்சி அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். அதுதான் வினிகர்னு சொல்கிறது. ஸோ அதனால் இது பெரிய இதெல்லாம் தீங்கெல்லாம் ஏற்படுத்தாது அதிகமாக நம்ம உடம்புக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது அதனால தான் நம்ம ரொம்ப வருஷக்கணக்கில் நம்ம இந்த டாஸ்மாகில் சரக்கு சாப்பிட்டா கூட கொஞ்சம் கிராஜுவலாக தான் லிவரில் அஃபெக்ட் ஆகும். ரொம்ப குயிக்காக ஒன்றும் ஆகிடாது. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது. அதாவது விஷசாராயம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அந்த சாராயம், கள்ள சாராயம் காய்ச்சறவங்க அதில் போதையை அதிகப்படுத்துறதுக்காக இந்த மெத்தனால்ங்கிற ஒரு கெமிக்கலை தனியாட்டு வாங்கி அதில் ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ அது மெத்தனால் ஒரு இந்த இதே அது இந்த ஆல்கஹால்டிகைடுங்கிறதுனால மெட்டபலைஸ் ஆகும். அப்போ ஃபார்மால்டிகைடுங்கிற ஒரு பொருள் உருவாகும், ஒரு ஆல்டிகைட். அது தண்ணியில் கரையும்போது ஃபார்மலின் இல்லை ஃபார்மிக் ஆசிட் ஆகிடும். அந்த ஃபார்மிக் ஆசிட் ஒரு தீங்கான பொருள். அது பொதுவாக இந்த அனாட்டமி தியேட்டர்லேருந்து பாடியெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக அதை பயன்படுத்துவாங்க. ஸோ அதில் அது அதனால் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் அது. ஸோ இது என்ன பண்ணும், உடம்புல அது அசிடிஃபை பண்ணிவிடும். உடம்புல இருக்க உடம்புல இருக்க பொருள் எல்லாத்தையும் ஆர்கன்ஸ் எல்லாம் அசிடிஃபை ஆக்கிவிட்டு இது பண்ணிவிடும். அப்புறம் இந்த கண்ணில் இருக்கிற நரம்பு, ஆப்டிக் நரம்பு சொல்கிறோம், அதில் போய் அதை அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா கண் பார்வையே போயிடும். ஸோ அதனால் உடம்புறா அசிடிஃபை ஆகிடும், இது வேறு ஆகிடும். அதனால் ரொம்ப குயிக்காக டெத் ஆகிடும் உடனடியே ட்ரீட் பண்ணாட்டி. ஸோ அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஏன்னா இந்த ஆல்கஹால் டிஹைட்ரஜனேஸ் எந்த ஆல்கஹால் கொடுத்தாலும் அதை டிஹைட்ரேட் பண்ணி விட்டுரும். ஸோ இது இந்த ஆல்கஹால் நம்ம இப்போ இந்த ஃபார்மால்டிகைட் ஃபார்ம் ஆகக்கூடாது, மித்தனால் அது மெட்டபலைஸ் ஆகக்கூடாதுன்னா நம்ம ஈத்தைல் ஆல்கஹாலே கொடுக்கலாம். ஸோ மெத்தனால் பாய்சனுக்கு ட்ரீட்மெண்ட்டு எத்தனால் கொடுக்கணும் அப்படின்னு தான் ஒரு டிக்டம் ரொம்ப நாளாக இருந்தது. ஸோ இந்த எத்தனால் போய் மெத்தனால் கூட போட்டி போட்டுக்கிட்டு இது அஸ்டால்டிகைடாக மாறிடும். அதனால் ஃபார்மால்டிகைட் ஃபார்ம் ஆகாது. இதுதான் அதனுடைய ட்ரீட்மெண்ட். இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஹோமியோபசால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது மருந்தெல்லாம் வந்திருக்கு. அது என்னன்னா அந்த ஆல்கஹால் டிஹைட்ரஜனேஸை பிளாக் பண்ணி விட்டுரும். அப்போனா எந்த ஆல்கஹாலுமே மெட்டபலைஸ் ஆகாது. ஸோ ரெண்டுமே ஆல்டிகைடே ஃபார்ம் ஆகுது, அஸ்டால்டிகைடும் ஃபார்ம் ஆகுது, ஃபார்மால்டிகைடும் ஃபார்ம் ஆகுது. இந்த ரெண்டு ஆல்கஹாலும், ஈத்தைல் ஆல்கஹால், மித்தைல் ரெண்டுமே ஆசிட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக கிட்னி வழியாக போயிட்டு யூரினில் எக்ஸ்க்ரீட் ஆகிடும். ஸோ அதுதான் அதனுடைய ட்ரீட்மெண்ட் பார்ட்டு. இது நம்ம ரொம்ப நாளாக இப்போ எல்லாம் இது பண்ணும். இதில் என்னென்னா இவங்க அந்த இதனுடைய எஃபெக்ட் உடனே தெரியாது. அது குடிக்கிறவங்களும் யாருக்கும் அதில் மெத்தனால்னு ஒரு தீங்கான பொருள் கலந்துருக்காங்கன்னே தெரியாது. அவங்க அந்த அவேர்னஸ் எல்லோரும் க்ரியேட் பண்ணும். இப்போ கள்ளசாராயம் குடித்தா இது மாதிரி அதில் மெத்தனால் கலந்துருப்பாங்க. அதனால் உங்களுக்குலாம் ரொம்ப இதெல்லாம் ஆபத்தெல்லாம் ஏற்படும், கண் பார்வையெல்லாம் போயிடும், உயிருக்கே ஆபத்துங்கிறத சொல்லி அதெல்லாம் குடிக்காமல் தடுக்கணும். இது முதல்ல இது விற்பனை, கள்ளசாராய விற்பனையே முதல்ல தடுத்து நிறுத்தினாதான் இந்த இதிலேருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கும். அதற்கான உரிய நடவடிக்கைகள்லாம் அரசு மேற்கொண்டால் நல்லது. நன்றி, வணக்கம்.